எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் மாப்பிள்ளை வேலை பார்க்குறாரா, பொண்ணு தரமாட்டோம் அப்படின்னு பெண் வீட்டார் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்க மாப்பிள்ளையா வேண்டவே வேண்டாம், ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டாம், அவர் தக்காளி பழம் மாதிரி நல்லா சகசவப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு பெண் வீட்டார்கள் முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ட்ரம்ப் அவர்கள் தான். நேற்று ஒரே ராத்திரியில் இந்த உலகத்தையே அலற விட்டுட்டார் ட்ரம்ப். உலகத்தையேன்னு சொல்கிறத விட இந்தியாவை குறிப்பாக மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாரு. அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறக்கு இந்த H1B விசா மூலியமாக நாம் வேலை பார்க்குறதுக்கு போகும்பொழுது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் $460 $5,000 தான் செலவாகும் தற்போதைய நிலைமையில். இதில் ட்ரம்ப் அவர்கள் மிகவும் அதிரடியாக என்ன ஒரு தகவல் வெளியிட்டார் அப்படின்னா, $1,00,000 கட்டணும். நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் 1 கோடி என்பது வந்துடும். ஸோ உங்களுக்கு யாராவது H1B விசா வாங்கி தராங்க, அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள் நீங்கள் வேலை செய்கிறதுக்காக உங்களை இங்கே இன்டர்வியூ எடுத்து அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி விலை கொடுத்து உங்களை நீங்கள் கிட்டத்தட்ட IPL கூட நீங்கள் ஏலம் எடுக்கிறப்ப பல பேர் 10 லட்சத்துலேருந்து 1 லட்ச ரூபாய்க்கு விலை போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களை கிட்டத்தட்ட IPL ஏலத்தில் நீங்கள் பெரிய சிறந்த ஆள்னு சொல்கிற மாதிரி சொல்லி உங்களை 1 கோடி கொடுத்து அமெரிக்காவில் கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட வேலை வாங்குற மாதிரி. இதையை கேட்ட உடனே உலகமே ஆடி போச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்தியா ரொம்பவுமே ஆடி போச்சு. என்னையா இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இப்போ அதில் ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் என்பது தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால் பயம் என்பது குறைஞ்சிருக்கு. அதாவது 3 முக்கிய மாற்றங்கள். ஒன்று, இது நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 1 கோடி பக்கம் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மனசுக்கு ஒரு நிம்மதியான பெருமூச்சு என்பது வருது. அதே மாதிரி ஏற்கனவே இந்த H1B விசா மூலியமாக வரும்பொழுது முதல்ல ஒரு 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வேணும்னா இன்னொரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்புறம் அமெரிக்கா விட்டு வெளியே போயிருந்துட்டு மறுபடியும் இந்த H1B விசாலையும் திரும்பி வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது முதல்ல. அதே மாதிரி அந்த நாட்டை விட்டு வெளியே எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே தொடரும். ஏற்கனவே H1B விசா வச்சிருக்கிறவங்க கட்ட வேண்டியதில்லை, ரெனியூவலுக்கும் கட்ட வேண்டியதில்லை. புதுசாக வர்றவங்களுக்கு தான் இந்த 1 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த விஷயத்தை கேட்டோன்னே நம்ம ஆளுக்கு உடனே எல்லாம் குஷி ஆயிட்டாங்க இந்தியாவில். யப்பா சாமி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சுடா யப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுக ஒரு மாதிரி ஏற்கனவே வச்சிருக்கிறவங்க நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவில் ஏகப்பட்ட பேர் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப், உனக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போட்டோம்? அமெரிக்காவில் பல ஜாபுகளை கொண்டு வருவீன்னு தானே ஓட்டு போட்டோம். இப்போ நீ நேற்று ராத்திரி எங்களை சந்தோஷப்படுத்திட்டு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னாக்கா நீ 3 முக்கிய மாற்றங்கள்னு போட்டிருக்க. ஏற்கனவே இருக்கிறவங்க ஒவ்வொரு வருஷமும் ரெனியூவல் ஃபீஸாக 1 கோடி கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்க. இது நியாயமே இல்லை. புதுசாக வர்றவங்களுக்கு தான் ஃபீஸுன்ற, அதுவும் ஒரு தடவை கட்டினா போதுன்ற. இது எங்களுக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அப்படின்னு அந்த பக்கம் இப்போ எகெயின்ஸ்டாக கொதிச்செழுதுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்தியக்காரர்கள் லாபி பண்ணி இந்தியா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, நீ எதுக்கு இப்படி மாற்றினா? இப்போ என்ன, இப்போ கண்டபடி தலைவலியாக போயிட்டு இருக்குது. இப்போ அமெரிக்காவினுடைய பிளான் என்னன்னா, முதல்ல எப்படியாவது ஒரு $100 பில்லியன் $100 ஏப்பா நீ வேற ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, வேலை பார்க்குறவங்க கிட்ட ஃபீஸ் வாங்கி நீ சம்பாதிக்கிற மாதிரி $100 பில்லியன் $100 இதன் மூலியமாக இனிமேல் வசூல் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ என்ன பிரச்சனைனா, அமெரிக்க மாப்பிள்ளையா நான் பொண்ணு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறேன்ப்பா தம்பி அப்படின்ற மாதிரி ஆகுது ஒரு விஷயம். இதுவே பாசிட்டிவாக ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம ஐடி கம்பெனிகளுக்கு வருது, ஷேர் மார்க்கெட்டுகளுக்கு வருதுன்னா, இவ்வளவு நாள் ஐடி கம்பெனிகளுக்கு நியூஸ் இல்லாமல் இருந்தது. ஒருவேளை இனி புதுசாக நியூஸ் வருமோ? அதாவது அங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு விட்டுருங்க, இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விட்டுருங்க, அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் போன்ற பல்வேறு கம்பெனிகள் அமெரிக்காவுக்கு வேலை எடுத்து அங்கே வச்சு யூஎஸ் விசாவுக்கு உனக்கு 1 கோடி கொடுத்து உன்னை கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு அவங்க இது நினச்சி இனிமேல் இந்தியா போன்ற பிலிப்பைன்ஸ் போன்ற சைனா போன்ற இடங்கள்ல அவங்களுடைய ஆஃபீஸ் ஆரம்பித்து எல்லாத்தையுமே நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கி சர்வீஸ் கொடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி யோசிச்சா நம்மளுடைய ஐடி கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கும். ஸோ இன்னொரு 24 மணி நேரம் நம்ம பொறுத்து நாளைக்கு நம்ம பார்த்தோம்னா
ஐடி செக்டரில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ ஐடி துறையில் மிக முக்கியமான கம்பெனி இந்த டிசிஎஸ். இந்த டிசிஎஸ் போன்ற கம்பெனிகளை டபக்குன்னு நாளைக்கு ஒரு 5% கீழே இறங்கி மறுபடியும் 52 வீக் லோ பக்கத்தில் வரப்போகிறதா, அல்லது இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி மேலே பெரிய லெவலில் போகிறதா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. நாளைய மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த இன்ஃபோசிஸ் அப்படின்ற பங்கும், அதுவும் வந்து சமீபத்தினுடைய 52 வீக் லோ போகிற மாதிரி இருந்தாலும் 5-10% இறங்கணும். தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி 2000 ரூபா போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 20% மேலே ஏற வேண்டியதாக இருக்குது. ஆக பெரிய அளவில் மூவ்மெண்ட் நாளைக்கு இந்த ஐடி துறை. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, இதே மாதிரி டெய்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்க. நைட்டு ஒன்று பேசுகிறாரு, காலையில் ஒன்று பேசுகிறார், நைட்டு ஒன்று பேசுகிறாரு, காலையில் ஒன்று பேசுகிறார். அப்படி நைட்டில் என்னதாயா நீ பண்ணுன, அப்படி காலையில் உன்னை என்னதாயா பண்ணுச்சு, ஏன் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு என்னென்ன மாற்றி பேச. ஸோ அடுத்து வரக்கூடிய செய்திகள் எந்த செக்டரில் இருக்குது, அடுத்த 2-3 நாட்களுக்கு வாலட்டிலிட்டியாக செய்திகள் உள்ள பங்குகள் எது ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு இந்த ஐடி துறைகளில் நியூஸ் வந்திருக்கு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் முக்கியமான கட்டத்தில் வாழ்வா சாவா அப்படின்ற நிலைமையில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் மிக முக்கியமான வாரமாக ஐடி பங்குகளுக்கு அமைஞ்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, நிறைய பேர் என்ன தெரியுங்களா நினைப்பாங்க, திடீர்னு ஏதாவது நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ வரும்போது ஃப்ளாஷ் அடிப்பாங்க. திடீர்னு மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு அதிர்ச்சியில் வந்து பெருசாவோ அல்லது சிறுசாவோ ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அது போன்ற சமயங்களில் நிறைய பேர் இப்போவே பொசிஷன் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிடிடி ஆர்டர் அப்படின்றது போட்டு வச்சுக்குவாங்க. இன்ஃபோசிஸோ டிசிஎஸோ ஏதோ ஒரு இது போன்ற பல்வேறு ஐடி கம்பெனிகள் இருக்கும்போது 10% அதிகமாகவோ 10% கீழேயோ ஆர்டர் போட்டு வச்சு பார்ப்பாங்க. நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடராக இருக்கிறவங்க இந்த மாதிரி மார்க்கெட் ஆஃப் மார்க்கெட் ஆர்டர் அப்படிம்பாங்க. மார்க்கெட் சமயத்தில் இல்லாமல் இப்போ போய் நீங்கள் ஆர்டர் போட்டால் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான்ல ட்ரேடிங் டெர்மினலில். அப்போ அந்த ஆர்டர் டைப் வந்து ஜிடிடி அப்படின்ற ஆர்டர் டைப்லாம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் கையில் பொசிஷன் வச்சுருப்பாங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் 10% ஏறும்போது கண்ணில் பார்த்துட்டு விற்று விடணும்னு நினைப்பாங்க. அதை அவங்க கண்ணில் பார்த்துட்டு எந்த காலத்தில் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குமா, அதனால் அதுக்கு ஜிடிடி ஆர்டர் போட்டு வைப்பாங்க. சில பேர் கீழே ஒரு 10% இறங்குனா, ஓ இது நல்ல பங்கு தான், ஒருவேளை கீழே அடைஞ்சால் சல்லிஸான ரேட்டு தானே அப்படின்னு யோசிப்பாங்க. அது எல்லாமே எப்படி பண்ண முடியும்னா, இந்த ஜிடிடி ஆர்டர் அப்படின்ற ஒரு டைப்னால தான் அது மாதிரி ஒரு சாத்தியம். மற்றபடி இப்போ போய் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா ட்ரேடிங் டெர்மில் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவான். நார்மலாக ஆர்டர் போட்டிங்கன்னா இந்த அமெரிக்க மாப்பிள்ளைகளை நினச்சி நம்ம ஒரு நிமிஷம் வருத்தத்தை தெரிவித்துட்டு, அதாவது பழைய அமெரிக்க மாப்பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக அமெரிக்க மாப்பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். இந்த சமயத்தில் நண்பர்களே, நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் நேற்று தான் உணர்ந்துக்கிட்டேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய பெற்றோர்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து எல்ஐசி வரைக்கும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரோடு இல்லை, அல்லது ரியல் எஸ்டேட் பற்றி சொல்கிறவங்களோட இல்லை. அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டுகள் ரிலேட்டடாக கான்டாக்ட்ஸ் இல்லை ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, அப்போ நம்மளுடைய சொத்தினுடைய மதிப்பு பெருசாக ஏறவே இல்லை. இப்போ யாராவது ஒருத்தர் சொந்தக்காரர் பேச்சை கேட்டு அந்த காலத்தில், அல்லது ஒரு நண்பனுடைய பேச்சை கேட்டு எங்காவது சென்னைக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு தாம்பரத்துக்கிட்ட ஒரு 5 சென்ட்டை வாங்கி போட்டிருந்தா கூட யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு விஷயம்னு. ஸோ அந்தளவுக்கு வாங்கி போடு தம்பி. அந்த காலத்துலலாம் இப்படி தான். நாங்கள் வந்து கலர் டிவி வாங்கலான்னு நினைக்கல. எங்கள் சித்தப்பா வந்து என்னத்தர கலர் டிவி நீ வாங்குற ஒரு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குற 1990களில் வாங்கியா கலர் டிவின்னு சொல்லி அப்போ ஒரு ஒனிடா டிவி வாங்கணும்னு நினைக்கிறேன். 35,000 ரூபான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ரேட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த 35,000 ரூபாய்க்கு வேறு ஏதாவது ஒரு 1 ஏக்கரா 2 ஏக்கரா திருப்பூரை சுற்றி வாங்கி போடியா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எங்கேயோ ஓகோன்னு உட்காந்துருப்போம்னு வச்சுங்க. அது மாதிரி நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து கான்டாக்ட்ஸ் வந்து இப்போவும் ஒரு உபயோகம் இல்லாமல், வா 3 சீட்டு உட்காந்து 3 சீட்டு போடுவோம் அப்படின்னு என்னத்தையாவது இழுத்து விடுற மாதிரி இருந்தால், உங்களை 20-30 வருஷம் கழிச்சு அப்போவும் உங்களுடைய நிலைமை அந்த 3 சீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ், புது அசட்டுகளினுடைய அல்லது எப்போவுமே இருக்கக்கூடிய அசட்டுகளினுடைய நாலேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
நண்பர்களே, அடுத்து வரக்கூடிய வாரங்களில் சில பங்குகள் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஎக்ஸ் அப்படின்ற பங்கு கவர்மெண்ட்டினுடைய மார்க்கெட் கப்ளிங் அப்படின்ற டேட்டா வந்தோடனே மிகப்பெரிய அளவில் கிராஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 15%க்குள்ளேயே 2-3 மாதமாக அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 15%க்குள்ளே சைட்வேஸாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பங்கு மறுபடியும் ஒரு 15% சீப்பாகி கீழே 130 ரூபா ரேஞ்சில் போய் விழுகுமா, அல்லது தான் எங்கிருந்து விழுந்தானோ அந்த இடத்துல கேப் ஃபில் அப்படின்றது பண்ணுமா அப்படின்றதான் இப்போ ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ கரண்ட் ரேட் 149 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற பங்கு, அந்த ஷேர், இந்த ஐஎக்ஸ் ஷேர் அடுத்தடுத்த நாட்களில் 15% கீழே இறங்குமா, அல்லது தான் எங்கிருந்து கீழே விழுந்தானோ, விழுந்தவன் ஒரு நாளைக்கு ஒரே மாதத்தில் இப்படி ஒரே நாளில் இவ்வளோ பெரிய கிராஷ் ஆனவன் அதுக்கப்புறம் தொடர்ந்து கிராஷ் ஆகி கீழே போய் முட்டி நிற்க வேண்டியது என்ன அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. அதுவும் பண்ணலை. சரி, அப்போ நீ கீழே போகல, சரி பரவாயில்ல, அப்போ நீ எங்கிருந்து விழுந்தியோ அந்த கேப்பை போய் ஃபில் பண்ண வேண்டியதானே. ரெண்டுக்குமே இல்லாமல் நீ 15%க்குள்ளே இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தால் நீ என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு 15-20% என்பது மேல் நோக்கி ஏறி வருமா, அல்லது ஒரு 15-20% கீழே வருமா அப்படின்றது யாருக்கும் தெரியல. அது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். தற்போதைக்கு மிக முக்கியமான 50 days மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஷேர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹூண்டாய் மோட்டார் அப்படின்ற பங்கும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன மூவ்மெண்ட் காட்டும். ஏன்னா சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹை என்பது வந்த பிறகும் மறுபடியும் கொஞ்சம் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டு இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ மிகவும் முக்கியமான ஒரு உச்சத்தில் இந்த ஹூண்டாய் ஷேர் இருக்கிறதுனால அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த ஷேரினுடைய ப்ரைஸ், ஹூண்டாய் மோட்டர் இந்தியா அப்படின்ற ஷேரினுடைய ப்ரைஸ் இப்போ இருக்கக்கூடிய 2800 இதுக்கு முன்னாடி சிறிய அளவில் சரிவடைஞ்ச மாதிரி ஒரு 200-300 ரூபா இறங்கிட்டு ஏதாவது போக போகுதா, அல்லது இங்கிருந்து ஏற போகுதா, இந்த பங்கு என்ன செய்யும், இந்த ஷேரினுடைய விலை என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. அது சில நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். பட் இன்றைய தேதியில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்தில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பங்கினுடைய விலையாக இந்த ஹூண்டாய் மோட்டர் என்பது இருக்குது. இந்த ஹூண்டாய் மோட்டர் ஏறின மாதிரியே இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்னு ஒரு பங்கு இருக்குது. அவனு தன்னுடைய பழைய உச்சியை வந்து தொட்டால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி டாடா மோட்டர்னு ஒரு பங்கு, அவனு தன்னுடைய பழைய உச்சியை தாண்டவெல்லாம் கூட வேணாம், எங்கிருந்து விழுந்தானுங்களோ அந்த பழைய உச்சியை மீட்டெடுத்தால் கூட எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், அடுத்த வாரத்தில் மிக முக்கிய நியூஸாக இந்த ஐடி துறையில் தான் இருக்குது. இந்த ஆட்டோ துறையில் ஏதாவது நியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும். நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடிங் ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுல வந்து மூவிங் ஆவரேஜஸ், டைனமிக் மூவிங் ஆவரேஜஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்காம மூவிங் ஆவரேஜஸ், அதாவது டைனமிக்காக அந்த ஷேர்னுடைய ப்ரைஸை ஒவ்வொரு நாளும் பீரியடில் கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்றது உதவி செய்யுது. ஸோ அப்போ அந்த மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்றதின் படி ஒரு 20 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு லைனை வரையும் பொழுது அதை ஏதாவது சில பங்குகள் கீழிருந்து தாண்டுற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறையா பேர், ஆண்டவா இந்த தடவையாவது எங்களை காப்பாற்றி விடு, எத்தனையோ தடவை கீழிருந்து மேலே ஏறுற மாதிரி நீ காட்டுற அந்த 20 days மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி ஒரு தடவை கூட உருப்படி இல்லாமல் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி சில பங்குகள் விழுந்துருது. இந்த ஏசிசி லிமிடெட் அப்படின்ற பங்கில் சமீபத்தில் அதானியினுடைய க்ளீன் சிட் அப்படின்ற ஒரு தகவல் வந்து செபியிட்டிருந்து ஒன்று வந்திருந்தது. அதனால் இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு மற்றும் அதானி குழுமங்களை சார்ந்த சில பங்குகள் ஃபோக்கஸில் வரும் பொழுது இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு இவ்வளவு நாள் தன்னுடைய வாழ்நாளை எப்படி ஓட்டி இருக்குதுன்னா, ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இறங்கினாலும் 1 வருஷம் 2 வருஷம் இறங்க வேண்டியது, ஏறினா என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ இந்த நேரத்தில் 20 days மூவிங் ஆவரேஜை ஒரு லாங் டேர்ம் வீக்லி சார்ட்டில் தாண்டக்கூடிய சில பங்குகளில் இந்த ஏசிசி லிமிடெட் அப்படின்றது நேற்றைய போன வாரத்தில் வந்திருக்கு. இனி இவனுடைய மூவ்மெண்ட் அடுத்தடுத்த நாட்களில் ஏதாவது பிக்கப் ஆகி பில்டப் ஆகி ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது ஏதாவது சந்தோஷமாக கொடுக்குமா அல்லது துக்கத்தை கொடுக்குமா என்பது தெரியல.
தற்போதைய நிலைமையில் இந்த ஏசிசி அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் இருக்குது. லோவில் இருக்கும் பொழுது இந்த பங்கினுடைய 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுகின்ற நிலையிலே அந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது மேலேயும் போகலாம், கீழே விழுகலாம். ஆனால் இதனுடைய செய்தி என்னென்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக அது இருக்குது. அதே மாதிரி இந்த எல்டிடிஎஸ் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கம்பெனி தன்னுடைய 2023 ஒரு குறிப்பிட்ட லோவை விட்டு கொடுக்காம 3 முறை சரிவடைந்தும் 4 முறை சரிவடைந்தும் 5 முறை சரிவடைந்தும் இன்னும் அந்த லோக்கு கீழே போகாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த எல்டிடிஎஸ் அப்படின்ற நிறுவனம் தன்னுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ப்ரைஸ் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த பங்குகள்லாம் எப்படியும் ஒரு 6 மாதம் ஊற வைக்க மாட்டானுங்க. அரிசியை ஊற வச்சு தோசையாட்டினாவே நம்மளுக்கு 1 நாள் 2 நாள் ஆயிடுது. அப்போ இது போன்ற பங்குகள் இன்னும் எத்தனை நாட்களோ அல்லது எத்தனை வாரங்களோ அல்லது எத்தனை மாதங்கள் கழித்தோ தன்னுடைய மூமெண்ட் பெரிய அளவில் ஏற்றமோ இறக்கமோ பெரிய மூமெண்ட்டை காட்டுறதுக்கு இன்னும் எத்தனை மாதங்கள் கழித்து செய்வாங்க அப்படின்றதான் ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2024 மே மாதத்திலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதம் கழித்து தன்னுடைய பெரிய மூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது அது பெரிய அளவில் இறங்கியிருக்கு. அப்போ இந்த நிலைமையிலிருந்து இன்னொரு 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது பெரிய அளவில் ஏற்றமா அல்லது பெரிய அளவில் இறக்கமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். கடைசியாக பார்க்கக்கூடிய லேப் இப்கா லேப் அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையில் 2 முறை இந்த 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டுனா 2 தடவையும் தன்னுடைய முதலீட்டாளரில் சந்தோஷமாக தான் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் தம்பிக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சிங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா தாங்க இருந்தான் 40 வருஷம். இந்த 40 தாண்டணுன்னே பாருங்க அவன் எல்லாத்தையும் சண்டைக்கு இழுக்கிறான், வம்புக்கு இழுக்கிறான், என்னத்தையாவது அவனை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த 2 முறை சிறப்பாக 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி அருமையாக ஓடிய இந்த இப்கா லேபரட்டரிஸ் அப்படின்ற பங்கு கடந்த 1 வருடமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு முறை 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி செய்கிறான், அப்படியே கீழே விழுந்துடுறான். மறுபடியும் இன்னொரு முறை முயற்சி செய்கிறான், மறுபடியும் கீழே விழுகிறான். மறுபடியும் இன்னொரு முறை முயற்சி செய்கிறான், மறுபடியும் கீழே விழுகிறான். இப்போ இந்த வருஷத்திலே 2025 ஒன்றா ஆடி அடங்கி கீழேயாவது போகணும், அதுவும் இல்லை. சரி மேலேயாவது போகணும், அதுவும் இல்லை. அக்கறை அந்த என்னமோ சொல்லுவாங்களே, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிற மாதிரி கரடிகளோட சவகாசம் காளைகளோட சவகாசம், மறுபடி காளைகளோட சவகாசம் மறுபடி கரடிகளோட சவகாசம் மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இப்கா லேபரட்டரிஸ் அப்படின்ற பங்கு மிக மிக முக்கியமான ஒரு இடத்துல மறுபடியும் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. இவன் வாழ்க்கையில் மொமெண்டம் என்பது பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. நாளைக்கு வேற மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்க போகுது. இரவு மீட்டிங்குள்ளே இந்த ட்ரம்ப் ஏதாவது ஒன்று பேசுகிறாரா இல்லையாரா அப்படின்றத இன்றைய நைட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.